இன்றைய வேத வாசிப்பு யோவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையிலான வசனங்கள். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே, இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே, செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படி சம்பவித்தது உண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்குட்டை பூச்சி தின்றது. வெறியரே, விழித்து அழுங்கள். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வாயினின்று விளக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. 19. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. 20. வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது. நதிகளில் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று. அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. இன்றைய நற்செய்தி பேரழிவால் அசைக்கப்படுதல். 1717ஆம் நூற்றாண்டின் வடக்கு ஐரோப்பியாவில் ஒரு மாபெரும் புயல் வீசியது. நெதர்லாந்து, ஜெர்மனி மற்றும் டென்மார்க் போன்ற தேசங்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு தேசத்தின் அரசாங்கம் ஆச்சரியமான தீர்மானத்தை எடுத்ததென வரலாறு தெரிவிக்கிறது. குரோனின்ஷன் தேசத்தின் நகர அதிகாரிகள் இந்த பேரழிவின் காரணமாக ஜெப நாள் ஒன்றை ஒழுங்கு செய்தனர். ஜனங்கள் அனைவரும் திருச்சபையில் கூடி பிரசங்கங்களை கேட்டு பாடல்களை பாடி மணிக்கணக்காய் ஜெபித்தனர் என்று ஒரு சரித்திர நிபுணர் பதிவு செய்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியும் அனுமதிக்கப்பட்ட பேரழிவினை சந்தித்து தேவ சமூகத்தில் மன்றாடிய ஜனங்களை குறித்து குறிப்பிடுகிறார். திரள் கூட்ட வெட்டுக்கிளிகள் தேசத்தை சூறையாடி அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து பாழாக்கியது. யோவேலும் அவருடைய ஜனங்களும் இந்த பேரழிவினால் ஆழ்ந்த துயரத்திற்குள்ளாகி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று உதவிக்காய் கெஞ்சினார். நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாவத்தின் காரணமாகவோ விழுந்து போன இவ்வுலகத்தின் நிமித்தமும் வட ஐரோப்பியரும் யூதரும் பேரழிவை சந்திக்க வேண்டி இருந்தது. அந்த தருணங்களில் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்பதே சரியானதென்பதை அறிந்து செயல்பட்டனர். தேவன் அவர்களை பார்த்து, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் பேரழிவுகளையும் நாம் சந்திக்க நேரிட்டால் கண்ணீரோடும் மனம் திரும்புதலோடும் தேவனிடத்திற்கு திரும்ப கடவோம். அவர் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்மை அவரிடமாய் சேர்த்து கொண்டு நமக்கு தேவையான ஆறுதலையும் உதவியையும் நமக்கு அருளுவார்.